ரெண்டு விஷயத்தை அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, எதிர்மறையான எண்ணங்களை காட்டிலும் நேர்மறையான எண்ணங்களுக்கு 100 மடங்கு அதிக சக்தி இருக்குன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு உண்டாகிற கவலையை இது ஓரளவுக்கு போக்கும். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, உங்க எண்ணங்கள் எல்லாமே நினைச்ச உடனே கை கூடுறது இல்ல. அப்படி நடந்தா நாம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். அந்த கால இடைவெளி இருக்கிறதுக்காக கடவுளுக்கு நீங்க நன்றி சொல்லணும். கால தாமதங்கிற ஒண்ணு நம்ம நல்லதுக்கு தான். எண்ணங்களை மறுபரிசீலனை செய்யறதுக்கும் தேவைகளை தீர்மானிக்கிறதுக்கும் புதுசா தேர்ந்தெடுக்கவும் அது அனுமதிக்குது. நீங்க உங்க எண்ணங்களை குறிச்சு விழிப்புணர்வு அடைஞ்சு அதை கவனமா தேர்ந்தெடுத்து அது மூலமா சந்தோஷமா இருக்க விரும்பலாம். ஏன்னா உங்க சொந்த வாழ்க்கையில பெருமை மிக்க படைப்புன்னு சொல்லணும்னா அது நீங்க தான். சொல்ல போனா உங்க வாழ்க்கையோட மைக்கேல் ஆஞ்சலோ நீங்க மட்டும் தான். நீங்க செதுக்கிட்டு இருக்கிற டேவிட் சிற்பமும் நீங்க தான். உங்க எண்ணங்களால அதை நீங்க செய்றீங்க. இந்த ரகசியம் தெரிஞ்ச கடந்த காலத்துல வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் இந்த ரகசியத்தை வெளியே யாருக்கும் சொல்றதுக்கு விருப்பப்படல. மக்களுக்கெல்லாம் அவங்க இந்த ரகசியத்தை சொல்லாமையே இருந்தாங்க. மக்கள் வேலைக்கு போனாங்க, தங்களோட வேலையை செஞ்சாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை மின்சாரம் இல்லாத சக்கர மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த ரகசியம் மறைக்கப்பட்டிருந்தது. நாம வாழற பிரபஞ்சத்துல பலவிதமான விதிகள் இருக்கு. புவியீர்ப்பு விசை